بسم الله الرحمن الرحيم وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடி இருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கும் பெரும் பாவங்களை விட்டும் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் காப்பாற்றுவதோடு புனிதமிக்க இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற இபாதத்துகளின் கூலி அல்லாஹ் நிறைவாக மறுமை நாளில் தந்தருளி அல்லாஹ்வினுடைய ஏவல் விலக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் அவனுடைய கருணைக்கு உரியவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அவன் இரண்டு வகையான அம்சங்களோடு இந்த உலகத்தில் வாழ அவர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று, முஸ்லீமாக வாழ வேண்டும். மற்றொன்று, ஈமானோடும் வாழ வேண்டும். ஈமான் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஈமான் என்பது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, உள்ளம் சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் எவையவைகளையெல்லாம் நம்புமாறு நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ, உதாரணத்திற்கு
நரகத்தை நம்ப வேண்டும், சொர்க்கத்தை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும், மலக்குமார்களை நம்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனை நம்ப வேண்டும், தூதரின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்படி நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஒரு முஸ்லீம் சிறிது கூட சந்தேகமில்லாமல் உறுதியாக அவன் நம்பும் பொழுது அவன் ஈமான் உடையவனாக மாறிவிடுகிறான். முஸ்லீம் என்றால் அது நடவடிக்கை சம்பந்தப்பட்டது, செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது. தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், திக்ருகள் போன்ற நன்னடத்தைகள், இதை நம்முடைய வாழ்விலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். தொழ வேண்டும் என்று நான் நம்புகிறேன், செயல்படுத்தாவிட்டால் நான் முஸ்லீமே அல்ல. ஜகாத்து கொடுக்க வேண்டும் நான் நம்புகின்றேன், அதை செயல்படுத்தாவிட்டாலோ செயல்பாடுகள் சம்பந்தப்பட்டது முஸ்லீம், கட்டுப்படுதல் செயல்படுதல் சம்பந்தப்பட்டது இஸ்லாம் முஸ்லீம் என்பது. நம்பிக்கை சம்பந்தப்பட்டது ஈமான் என்பது. அதனுடைய ஒரு பாகமாக அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட முக்கியமான அம்சங்களிலே வானவர்களை நம்புவதையும் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார்கள். இந்த வானவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் எப்படி இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கிறானோ, ஜின் இனத்தை படைத்திருக்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் வானவர்கள் என்ற ஒரு படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வானவர்களை குறித்து நமக்கு படித்து தரும் பொழுது, வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? கேள்வி நம்பர் 1 என்ன? வானவர்கள் எதனால் படைக்கப்பட்டவர்கள்? மனிதர்களாகிய நாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதலில் மண்ணினாலும் பிறகு வருகிற சந்ததிகள் இந்திரிய துளிலாலும் படைக்கப்பட்டவர்கள். ஜின் இனத்தை சார்ந்தவர்கள் சைத்தானையும் சேர்த்து. ஜின் இனம் எதனால் படைக்கப்பட்டது? நெருப்பினால் படைக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய சங்கைக்குரிய அந்த மலக்குமார்கள் எதனால் படைக்கப்பட்டார்கள்? ஒளியினால் படைக்கப்பட்டார்கள். எதனால் படைக்கப்பட்டார்கள்? ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்கள் எதன் மூலம் படைக்கப்பட்டார்கள் என்கிற வகுப்பை நமக்கு நடத்துகிறார்கள். நமக்கு நடப்பதற்கு 2 கால் உண்டு, 2 கையுண்டு, பார்க்கிற கண், கேட்கிற காது, நுகருகிற மூக்கு, சுவாசிக்கின்ற மூக்கு, நுகருகிற நாவு, எல்லாம் நம்முடைய உருவ அமைப்பில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறான். ஜின்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படி படைத்திருக்கிறான்? நாம் யாரும் அதை பார்க்கவில்லை. மலக்குமார்களை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறான்? ஒரு சில உருவ அமைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறான். அதை தாண்டி வானவர்களுக்கு எந்த கற்பனையும் நாம் கொடுத்து விட முடியாது. என்ன உருவ அமைப்பு? மலக்குமார்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இறக்கைகள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பறந்து செல்கிற இறக்கைகள் இருப்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எங்கே சொல்கிறான்? 35வது அத்தியாயத்தின் 1வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்ஹம்துலில்லாஹி ஃபாத்திரிஸ் ஸமாவாதி வல் அர்தி ஜாயிலில் மலாயிகத்து ருசுலன் ஊலி அஜ்னிஹத்தின் மஸ்னா வசுலாசா வர்பா. வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். வானங்களும் பூமியையும் படைத்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அந்த அல்லாஹ் தன்னுடைய தூதர்களாகிய மலக்குமார்களை அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன்னுடைய தூதர்களாகிய மலக்கையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். அவர்களுக்கு 2 2ஆகவோ 3 3ஆகவோ 4 4ஆகவோ மத்னா வசுலாசா வர்பா 3 3ஆகவோ 4 4ஆகவோ 2 2ஆகவோ அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 35வது அத்தியாயத்தின் 1வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ மலக்குமார்களுக்கு
இறக்கைகள் இருக்கிறது, பறந்து செல்கிற இறக்கைகள் இருக்கிறது என்பதை முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மலக்குமார்களுக்கெல்லாம் அமீர் யாரு, தலைவர் யாரு? மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவரும் அல்லாஹ்விடத்திலே மிக மிக நெருக்கத்தில் இருப்பவரும் அல்லாஹ்வுக்கு அதிகம் நேசத்திற்குரியவரும் ஆகிய மலக்கு யாரு? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்துணை இறக்கைகள் இருக்கு? மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருப்பதாக பார்த்து விட்டோம். 2, 3, 4 என்று அல்லாஹ் தொடர்கிறான். இந்த வானவர்களில் தலைவராக திகழ்கின்ற ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்துணை இறக்கைகள் இருப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்? 600 இறக்கைகள் இருப்பதாக ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்தேன். உண்மையான தோற்றத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்தை நிரப்புகிற அளவுக்கு காட்சி தந்தார். அவருக்கு அன்றைக்கு 600 இறக்கைகள் இருந்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். ஆக மலக்குகள் என்பவர்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு இறக்கைகள் உண்டு. அந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவராக திகழக்கூடியவர் தான் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த மலக்குகள் வேறு ஏதாவது உருவங்களில் மாறி வருவதற்கு வாய்ப்புண்டா? 3வது பாடம். இந்த மலக்குமார்கள் வேறு ஏதாவது உருவங்களுக்கு மாறுதல் செய்து உருமாற்றம் அடைந்து இந்த மலக்குமார்கள் வருவதற்கு வாய்ப்புண்டா என்றால் உண்டு. மனிதர்களுடைய உருவிலே இந்த மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று நீண்ட 3 ஹதீசுகள் உண்டு. ஒன்று, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள் எல்லோரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மேனியில் எந்த ஒரு அழுக்கும் இல்லையாம். தலையெல்லாம் அப்பொழுதுதான் சீவப்பட்டதை போல இருக்கிறதாம். பயணத்தினுடைய எந்த களைப்பும் இல்லையாம். நேராக வந்தாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுக்கு முன்னதாக மண்டியிட்டு முட்டி கொண்டு அமர்ந்தாராம். முஹம்மது அவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன, மறுமை எப்பொழுது வரும், பல கேள்வி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு புரிந்துவிட்டது வந்தவர் ஜிப்ரீல் தான் என்று. தோழர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. வந்தவர் ஃப்ரெஷ்ஷாக புதிதான ஒரு தோற்றத்தோடு இருக்கிறார். நல்ல செழிப்பான முகத்தோடு. பயண களைப்போ அழுக்கு படைந்த மேனியோ தலைவிரி கோலமோ ஒன்றுமே இல்லை. எல்லா சஹாபாக்களும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எல்லா கேள்விக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். இஸ்லாம் என்பதற்கும் இஹ்சான் என்பதற்கும் எல்லா பதிலையும் சொன்னார்கள். அவர் கேட்டார், மறுமை எப்பொழுது வரும் என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் கேட்கப்பட்டவரை விட கேட்டவருக்கு நன்றாக தெரியுமே அந்த மறுமை எப்பொழுது வரும் என்று. அல்லாஹ், நீங்கள் உண்மையை சொன்னீர்கள், அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று எழுந்து சென்றார்கள். எழுந்து சென்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வந்தது யார் தெரியுமா? யார்? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். எல்லா சஹாபாக்களும் ஓடி போய் பார்த்தார்கள், அவரை ஆளையவே காணோம். இப்படி ஒரு நபிமொழியில் பார்க்கிறோம், மனித உருவில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார். 99 நபர்களை கொலை செய்த ஒரு சம்பவத்தை நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் அந்த மனிதர் தௌபா செய்து திருந்தி ஒரு ஃபாதிரியாரிடத்திலே போய் 99 கொலைகளை நான் செய்திருக்கிறேன், எனக்கு பிராயச்சித்தம் உண்டா என்று கேட்டார். 99 கொலைகளை நீ செய்திருக்கும் போது உனக்கு எப்படி மன்னிப்பு இருக்கும் என்று அவர் சொல்ல, அவரையும் கொன்று அந்த மனிதன் 100ஆக பூர்த்தி செய்கிறான். திரும்ப இன்னொரு நல்லவரை பார்க்கிறான். எனக்கு ஏதாவது விமோச்சனம் உண்டா, இத்தனை மனிதர்களை நான் கொன்றிருக்கிறேன் என்கிறார். ஏன் விமோச்சனம் இல்லை? இறைவன் நாடினால் உன்னை மன்னிக்கலாம், நீ நல்லவர்கள் வாழுகிற பகுதிக்கு சென்று நீங்கள் வாழுங்கள் என்று அந்த மனிதன் நல்ல உபதேசம் செய்கிறார். அந்த மனிதன் திருந்தி அப்படியே நடந்து போயிருக்கும் பொழுது அவர் இறந்து போய்விடுகிறார். 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். மலக்குமார்களுக்குள்ள விவாதம். இவன் எந்த நன்மையும் செய்யவில்லை, இவன் நரகவாதி என்கிறார். இன்னொரு மலக்கு சொல்கிறார், இல்லை இல்லை, இவர் சொர்க்கவாசி, ஏனென்றால் திருந்தி வந்து விட்டார், இவர் சொர்க்கவாசி என்கிறார். அவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு சொல்ல அல்லாஹ் இன்னொரு மலக்கை மனித உருவிலே அனுப்புகிறான். அந்த மனித உருவிலே இருக்கிற அந்த மனிதர் சொல்லுகிறார், அவர் திருந்தி வந்த தூரத்தையும், அவர் பாவம் செய்தாரே அந்த தூரத்தையும், திருந்தி செல்வதாக நாடினாரே அந்த ஊரையும் நீங்கள் அளந்து பாருங்கள் என்கிறார். அளந்து பார்க்கும் பொழுது அவர் நல்லவர்களை நாடி வந்த அந்த தூரம் மிக மிக நெருக்கமாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்ற நபிமொழியில் கூட
மலக்குமார்கள் மனித உருவில் வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல வழுக்கை தலையன், வெண்குஷ்டம் பிடித்தவன், ஒரு கண் தெரியாதவன், 3 பேரிடத்திலும் ஒரு வானவர் மனித உருவிலே வந்த நபிமொழிகள் கூட உங்களுக்கு தெரியும். வழுக்கை தலை உள்ளவனிடத்திலே வருகிறார். உமக்கு என்ன தேவை என்று கேட்கிறார். நான் வழுக்கை தலை உள்ளவனாக, முடியில்லாத மனிதனாக நான் இருக்கிற காரணத்தினால் எல்லா மனிதர்களும் என்னை மதிக்காமல் ஒரு அவலட்சணத்திற்குரியவனாக என்னை பார்க்கிறார்கள் என்கிறார். உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு முடி இருந்தால் போதும் என்கிறார். உடனே அவர் தலையை தடவுகிறார். அழகான முடி தோற்றத்தோடு அவர் பழைய செழிப்போடு அவர் இருக்கிறார். வேறு என்ன வேண்டும்? எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தால் நன்றாக இருக்குமே என்கிறார். ஒரு ஒட்டகம் அவருக்கு கொடுக்கிறார். அந்த ஒட்டகம் பிறிதொரு காலத்தில் மிகப்பெரிய பண்ணையாக மாறுகிறது. வெண் குஷ்டரோகி இடத்திலே வருகிறார். உமக்கு என்ன? அவரும் தன்னுடைய நிலையை சொல்கிறார். அதையும் தடவுகிறார். வெண் குஷ்டம் சரியாகிறது. உமக்கு மீண்டும் என்ன வேண்டும்? எனக்கு ஒரு மாடு வேண்டும். அவருக்கு மாடு கொடுக்கப்படுகிறது. அதுவும் மிகப்பெரிய பண்ணையாக மாறிவிடுகிறது. கண் தெரியாத குருடரிடத்திலே வருகிறார். உமக்கு என்ன வேண்டும்? எனக்கு கண் தெரியாமல் இருக்கிறது, கண்ணொளி கிடைத்தால் மிக நன்றாக இருக்கும். கண் பார்வை கொடுக்கப்படுகிறது உடனடியாக அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில். வேறு ஏதாவது வேண்டுமா? ஒரு ஆடு இருந்தால் நன்றாக இருக்குமே. அவருக்கு ஒரு ஆடு கொடுக்கப்படுகிறது. ஆடு பண்ணையாக மாறுகிறது. பிறிதொரு காலத்தில் அதே வானவர் வருகிறார். வந்து, நான் பரம ஏழையாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஒட்டகத்தை தந்தால் நான் ஏறி பயணம் செய்வேனே, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததல்லவா என்று அந்த வானவர் அந்த ஒட்டகத்தை கொடுத்து தலைவலிக்கையுடைய அந்த மனிதனிடத்தில் பிறிதொரு காலத்திலே சென்றாராம். அப்போ அந்த மனிதன் சொன்னானாம், அல்லாஹ் கொடுத்ததா? நான் சம்பாதித்தது, இது என்னுடைய பணம், என்னுடைய வல்லமையால் வந்தது. அப்போ நீங்கள் வழுக்கை தலையாக இருந்தீர்களே, எப்பொழுது நான் இருந்தேன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய அந்த ராமத்தை நிராகரித்து பேசினார்கள். உடனே அவர், அல்லாஹ் உம்மை பழைய நிலைக்கு திருப்புவானாக என்றார். அதே போல வெண்குஷ்டரோகி இடத்திலே வந்தார். அவரும் பெருமை பேசினார். இந்த மாட்டுப்பண்ணை அனைத்தும் என்னுடையது, நான் பரம்பரை பணக்காரன் என்றார். அவருக்கும் சபிக்கப்பட்டது. அவரும் பழைய நிலையை அடைந்தார். கண் தெரியாத குருடனிடத்திலே வந்தார். அவர் சொன்னார், எல்லாம் அல்லாஹு தந்தது, எத்துணை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். அவருடைய பர்க்கத்திற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தார் என்ற அந்த நபிமொழியில் கூட மலக்குமார்கள் மனித உருவிலே வந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சோர்களே, அப்போ நாம் தெரிந்து கொண்டதே, மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரெக்கைகள் உண்டு. மலக்குமார்கள் மனித உருவில் வருவார்கள் அல்லாஹ் நாடிய நபர்களிடத்தில். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸுகளிலும் பொன்மொழிகளிலும் ஒரு சில மலக்குமார்களுடைய பெயர்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ் அவனுடைய திருக்குர்ஆனில் எத்துணை மலக்குமார்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலக்குமார்களுடைய பெயர்களை குறித்து ஏதாவது நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களா என்றால், அல்லாஹ்வுடைய ஆயத்தில் 2வது அத்தியாயத்தின் 98வது வசனத்தில் அல்லாஹ் 2 மலக்குமார்களுடைய பெயர்களை சொல்கிறான். ஒன்று ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற ஒரு வானவர். 2வது மீகாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த 2 வானவருடைய பெயர் திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தின் 98வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மன்கான அதுவுன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ருசுலிஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவுன் லில் காஃபிரீன். ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலும் மீகாயிலிடத்திலும் யார் பகைமை பாராட்டுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் பகைமை பாராட்டுகிறான் என்கிற ஆயத் திருக்குர்ஆனிலே இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் நிராகரிப்பாளர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஆயத்தில் மீகாயில், ஜிப்ரீல் என்ற 2 வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்தி 2 வானவர்களுடைய பெயர்களை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். ஏன் அல்லாஹ் இந்த பகைமையை குறித்து இங்கு சொல்கிறான் என்றால், உபரியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயரை கேட்டாலே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? நாங்கள் எதிர்பார்த்திருந்த இறை தூதருக்கு மாற்றமாக முஹம்மது இடத்திலே வந்து அவர்தான் இறை தூதர் என்று சொன்னாரே, அவர் எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது? ஜிப்ரீலை கண்டாலே ஆகாது. யாருக்கு? யூதர்களுக்கு. மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு வேதனையை கொண்டு வந்தவர் என்றும், மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்தில் அவ்வப்போது பனு இஸ்ராயீலுடைய நடவடிக்கைகளை சுட்டி காண்பித்தார் என்ற அடிப்படையிலும்,
யூதர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டால் பிடிக்காது. மீகாயில் மீது அவர்களுக்கு மிகப்பெரிய பிரியம். அவர் பர்க்கத்தை கொண்டு வருகிறவர், மழையை கொண்டு வருகிறவர், வளத்தை கொண்டு வருகிறவர் என்றெல்லாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மீது அளப்பெரிய பிரியமுடையவர்கள் யூதர்கள். ஆகவேதான் அல்லாஹ் ஜிப்ரீல் இடத்திலும் மீகாயிடத்திலும் யார் வேறுபாடு கற்பித்து பகைமை பாராட்டுகிறார்கள் அவர்கள் நிராகரிப்பாளர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடுத்து திருக்குரானில் அல்லாஹ் வேறு ஏதாவது மலக்குமார்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்லுகிறானா என்றால், நரகத்தினுடைய காவலாளிகளாக 19 மலக்குமார்களை அல்லாஹ் சொல்லுகிறான். அதில் ஒருவருடைய பெயர் மாலிக் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குரானிலே சொல்கிறான். 43வது அத்தியாயத்தின் 77வது வசனம். நரகத்திலே கிடக்கிற மக்கள் வேதனை தாங்காமல், கஷ்டங்கள் தாங்காமல் அவர்கள் மாலிக் என்ற நரக காவலாளியை அழைத்து, எங்களுக்கு மரணம் தந்து விரட்டுமே, நாங்கள் இப்படியே மரணித்து போக வேண்டுமே, எங்களுக்கு மரணமும் இல்லாமல் எங்களுக்கு ஒரு வாழ்வும் இல்லாமல் இப்படி நாங்கள் நொந்து நொந்து நாங்கள் மிகப்பெரிய கஷ்டத்திற்கும் சோதனைக்கும் நாங்கள் ஆளாகி விடுகிறோமே என்று நரகவாசிகள் அழைத்ததை அல்லாஹ் 43வது அத்தியாயத்தின் 77வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். வனாதௌ யா மாலிக் லியக்லி அலைனா ரப்புக கால இன்னக்கும் மாகிசூன். எங்களுக்கு மரணம் உண்டாகட்டுமே, ஏன் எங்களுக்கு இந்த கொடுமை, ஏன் எங்களுக்கு இந்த வேதனை என்று மாலிக் என்ற ஒரு நரக காவலாளியை நரகவாசிகள் அழைத்து அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு மரணத்தை தர சொல்லுங்கள் என்று பரிந்துரை செய்ததாக இந்த வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப மாலிக் என்ற பெயருடைய ஒரு மலக்கும் உண்டு. அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மலக்கினுடைய பெயரை சொல்கிறார். அவருடைய பெயர் என்ன? இஸ்ராஃபீல். இந்த இஸ்ராஃபீல் என்ற மலக்கினுடைய வேலை என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்திலே சொல்கிறார், எனக்கு எப்படி மகிழ்ச்சி வரும், எனக்கு எப்படி சந்தோஷம் வரும். இஸ்ராஃபீல் என்ற அந்த வானவர் சூர் என்று சொல்லப்படுகிற ஒரு அபய குரலை, அபய ஒளியை, கூம்பு போன்று வடிவத்தில் இருக்கிற ஒரு அபய ஒளி எழுப்பக்கூடிய ஒரு சங்கை தன்னுடைய கையிலே வைத்துக்கொண்டு அதை தினந்தோறும் துடைத்து கொண்டு மிக உன்னிப்பாக கவனித்து வருகிறாராம். அல்லாஹ்வினுடைய கட்டளை எப்பொழுது வரும் இதை ஊதுவதற்கு. அவர் ஒரு ஊது ஊதினால் வானத்திலும் பூமியிலும் உள்ள அல்லாஹ் நாடிய அனைவர்களும் மூர்ச்சையாகி விடுவார்கள். உலக அழிவு நாளுக்குரிய அறிகுறி அது. இரண்டாவது சூர் ஊதினால் இறந்தவர்களெல்லாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள். இந்த சூர் ஊதுகிற பொறுப்பு யாருடைய கையில் இருக்கிறது என்றால் இஸ்ராஃபீல் என்ற ஒரு வானவருடைய கையில் இருக்கிறது. அவருடைய பெயர் அது. சூர் ஊதுகிற பொறுப்பு அவரை சார்ந்தது. அவருக்கு வேறு எந்த பொறுப்பும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து வானவருடைய பெயர்களை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, சுவனத்தினுடைய காவலர்கள், சுவனத்தினுடைய மலக்குமார்கள், ரிதுவான் என்ற மலக்குமார்கள் சொர்க்கத்தினுடைய காவலாளிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்து கபறுகளிலே இறந்தவுடன் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற மலக்குமார்களுக்கும் பெயர் உண்டு. அது என்ன பெயர்? முன்கர், நக்கீர் என்ற மலக்குமார்கள் உண்டு. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு சில மலக்குமார்களுடைய பெயர்களையும் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும் அவனுடைய திருக்குரானிலே ஒரு சில மலக்குமாருடைய பெயர்களை நமக்கு கற்பித்து தந்திருக்கிறான். நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் இஸ்ராயில், அஸ்ராயில் என்றெல்லாம் உயிர் பறிக்கும் மலக்கு என்று நாம் எல்லாம் தப்பும் தவறுமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம ஒரு சில மலக்குமார்களுக்கு பெயர் வைத்து இவர் அந்த பணியை பார்ப்பார், இந்த பணியை பார்ப்பார் என்றெல்லாம் தப்பும் தவறுமாக நினைத்து வைத்திருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மலக்குமார்கள் என்பவர்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்பதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒரு வித்தியாசமான படைப்பு. அதை நம்புவதுதான் ஈமானின் அடிப்படை. அந்த வித்தியாசமான படைப்பில் இருக்கக்கூடிய அந்த வானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வருவதற்கு முன்னால் இருக்கிற யூதர்கள், முன்னால் இருக்கிற சமூக மக்கள் எல்லாம் பெண்களுக்கு பெயர் வைப்பதைப் போலவே வானவர்களுக்கும் பெயர் வைப்பார்களாம். அந்த வானவருக்கு இந்த பெயர், இந்த வானவருக்கு இந்த பெயர் என்றெல்லாம் வானவர்களுக்கு பெயர் வைத்து அல்லாஹ் கூறாத, அவனுடைய தூதர்கள் கூறாத ஒரு சில காரியங்களை வானவர்களின் மீது ஒரு சில பொய்யான பெயர்களை வைத்து அழைக்கிற பழக்கம் மனித சமூகத்தில் இருந்ததை அல்லாஹ் சுட்டி காண்பித்து அந்த செயல் கூடாது என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். 53வது அத்தியாயத்தின் 27வது வசனம். வீணாக நாம கற்பனை செய்து மலக்குமார்களுக்கு எந்த பெயர்களையும் வைத்துவிடக் கூடாது என்பது இந்த ஆயத்தினூடாக அல்லாஹ் நமக்கு விளக்குகிற ஒரு உண்மை. இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆஹிரா,
யார் ஈமான் கொண்டு முஸ்லீமாக யார் ஈமான் கொண்டு மறுமையை அஞ்சி வாழ்கிறார்களோ அவர்கள் மறுமையை குறித்து நம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்களோ, யார் முஸ்லீமாக இல்லாமல் ஈமான் கொள்ளாமல் மறுமையை குறித்து நம்பிக்கை கூட இல்லாமல் இந்த உலகத்தில் யார் வாழுகிறார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? லா யுசம்மூனல் மலாயிகத்த தஸ்மியத்துல் உன்சா, பெண்களுக்கு பெயரிடுவதை போல மலக்குமார்களுக்கு அவர்கள் பெயரிடுகிறார்கள். யார் அவர்கள்? மறுமையை நம்பாதவர்கள், முஸ்லீமாக இல்லாதவர்கள், தாண்டோட்டித்தனமாக உலகத்திலே வாழக்கூடியவர்கள். அல்லாஹ் சொல்லாமல் தூதர்கள் சொல்லாமல் இவர்களாக கற்பனை செய்து மலக்குமார்களுக்கு பெயரிடுகிற ஒரு பழக்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிக்கிறான். அன்பா அந்த சகோதரர்களே, இப்போ நாம் பார்த்த விஷயம் ஒரு 3-4 விஷயத்தை பார்த்தோம். மலக்குமார்கள் ஒலியால் படைக்கப்பட்டவர்கள், அவருக்கு ரெக்கைகள் இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 600 ரெக்கைகள் இருந்திருக்கிறது. மலக்குமார்களுக்கு நாம பெயரிடுவது தவறு. மாலிக் என்ற ஒரு மலக்குண்டு, ஜிப்ரீல் என்ற ஒரு மலக்குண்டு, மீகாயில் என்ற மலக்குண்டு, ரிலுவான் என்ற மலக்குண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்க முன்கர் நக்கீர் போன்ற மலக்குகள் உண்டு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அரிசி எங்கே இருக்கிறது? அல்லாஹ்வுடைய அரிசி எங்கே இருக்கிறது? 7 வானம் இருப்பதாக இஸ்லாம் நம்மை நம்ப சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய பயணத்தில் 7 வானங்களை தாண்டி சென்றிருக்கிறார். 7 பூமிகள் இருக்கிறது. இந்த 7 வானங்களையும் தாண்டி பிரம்மாண்டமான நரகத்தையும் தாண்டி அதைவிடவும் பிரம்மாண்டமான சொர்க்கத்தை தாண்டி அந்த சொர்க்கத்திற்கு மேல் அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கிறது. அதற்கு மேல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறார். சொர்க்கத்தினுடைய அளவை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, சொர்க்கம் 100 படித்தரங்களை கொண்டது. 100 ஸ்டேஜ், 100 பகுதிகள் உண்டு சொர்க்கத்தில். ஒவ்வொரு மனிதனுடைய இபாதத்துகளுக்கு ஏற்றவாறு அந்த சொர்க்கத்தில் அவரவர்களுக்குரிய இடம் கொடுக்கப்படும். அந்த சொர்க்கத்தின் உன்னதமான 100வது படித்தரத்தில் இருப்பது அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழால் இருக்கிற அந்த சொர்க்கத்தினுடைய பெயர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். ஏனென்றால் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அங்கே நீங்கள் இருந்தால் சொர்க்கத்தின் அனைத்து மூலையையும் நீங்கள் பார்க்கலாம். அதற்கு மேல்தான் அல்லாஹ்வுடைய அரிசே இருக்கிறது. அந்த அரிசுக்கு கீழிருந்து தான் நீர் ஊற்று, சொர்க்கத்து நீர் ஊற்று வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்கிறோம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அல்லாஹ்வுடைய கட்டளையை வாங்கி கொண்டு இந்த மலக்குமார்கள் அதிவேகமாக கண் இமைக்கும் நேரத்திற்குள் இந்த மலக்குமார்கள் நம்மை சந்திக்கிறார்கள். நம்மிடமிருந்து திரும்பவும் கண் இமைக்கும் நேரத்திற்குள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். இது எப்படி இந்த வேகம்? மலக்குமார்களுடைய வேகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். மனிதன் இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறான், மனிதன் செல்வதை காட்டிலும், ராக்கெட்டுகள் செல்வதை காட்டிலும், அதிவேகமான விமானம் செல்வதை காட்டிலும், இனி எத்துணை வேகமாக பறக்கின்ற பறவைகளை காட்டிலும் வேகமாக செல்கிற ஒரு சக்தி உண்டு என்றால் ஒளிக்குத்தான் உண்டு. ஒளி என்கிற அந்த ஒரு சக்திக்கு வேகமாக ஊடுருவி செல்கிற ஒரு பவர் உண்டு. சூரியன் எங்கே இருக்கிறது? லட்சோப லட்ச தொலைவில் இருக்கிறது. அங்கிருந்து பீச்சி அடிக்கக்கூடிய அந்த ஒளி இந்த பூமிக்கு எவ்வளவு வேகத்தில் வந்து சேர்கிறது பார்த்தீர்களா? ஒளிக்கு அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் உண்டு. அந்த ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் மலக்குமார்கள். அப்படி நீங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இந்த மலக்குமார்களுடைய இந்த வேகத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 70வது அத்தியாயத்தின் 4வது வசனம், தஅருஜுல் மலாயிகத்து வர்ரூஹு இலைஹி ஃபீ யௌமின் கான மிக்தாருஹு 50 அல்ஃப சனத்தின். நீங்கள் 5000 ஆண்டுகள் பயணம் செய்கிற அந்த தூரத்தை என்னுடைய இந்த மலக்குமார்கள் ஒரு நாளில் அடைந்து விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். 5000 நீங்கள் கணக்கிடுகின்ற 5000 வருடம் அல்லாஹ்வுடைய பார்வையில் என்னுடைய வானவர்கள் ஏறிச் செல்கிற நாள் ஒரே நாள். அவர்களுடைய ஒரு நாள் உங்களுடைய 5000 ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். பார்த்தீர்களா அன்பார்ந்த சகோதரர்களே, மலக்குமாருடைய வேகத்தை பார்த்தீர்களா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அடியானை மரணிக்க செய்ய நாடினால் எப்படி அவன் சட்டென மரணித்து போகிறான்? என்ன காரணம்? அல்லாஹ் வானவர்களுக்கு இடுகிற கட்டளை வானவர்கள் உடனடியாக நிறைவேற்றுகிற அந்த ஒரு யதார்த்தம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படியானால் அன்பார்ந்த சகோதரர்களே,
புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் கடைசி பத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறான். நாம் இந்த பாடத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், நம்முடைய கண்களுக்கு தெரியாத ஒரு படைப்பை குறித்து ஒரு தியரியாக, ஒரு பாடமாக அறிந்து கொள்வது நம்முடைய நோக்கம் அல்ல. அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டும். உன்னதமானவர்கள், நரகமல்ல அவர்களுக்கு சொர்க்கம்தான் அவர்களுக்கு மறுமை நாளில். அல்லாஹை மட்டுமே இரவு பகலாக வணங்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மனிதர்கள் வைக்கிற கோரிக்கையை காட்டிலும் வானவர்கள் வைக்கிற கோரிக்கைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அபரிவிதமான அந்தஸ்து உண்டு. அந்த மலக்குமார்களுடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டுமா வேண்டாமா? ஆளாக வேண்டும். அதே மலக்குமார்களுடைய சபிப்பார்கள் ஒரு சில காரண காரியங்களுக்காக வேண்டி. அந்த சாபத்திலிருந்து நாம் ஒதுங்கி வாழ வேண்டுமா வேண்டாமா? ஒதுங்கி வாழ வேண்டும். அதை அறிந்து கொள்வதுதான் இந்த வகுப்பினுடைய நோக்கம். வெறுமனே ஒரு உருவம் இருப்பதாகவும் அதற்கு ரெக்கைகள் இருப்பதாகவும் அவர்கள் இப்படியெல்லாம் என்னென்ன பொறுப்புகளிலே பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிவது நோக்கமல்ல. அவருடைய பிரார்த்தனைக்கு நாம் ஆளாக வேண்டும். நம்முடைய உயிர்களை வாங்க வருகிற மலக்குகள், நல்ல மலக்கு உண்டு, தீய மலக்குகள் உண்டு. தீயடியார்களுக்கு வருகிற மலக்கு, நல்லவர்களுக்கு வருகிற மலக்கு, ஆயிரம் ஆயிரம் மலக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உதாரணத்திற்கு பாருங்களேன், இந்த பிரம்மாண்டமான இந்த ஒரு உலகம், நமக்கு முன்னால் கோடான கோடி, மில்லியன் கோடி மக்கள் வந்தார்கள், மரணித்தார்கள், அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு ஃபர்ஸக்கூடிய வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். இனி அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் வரப்போகிறார்கள். இந்த கோடான கோடி மக்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானவர்களின் மூலம்தான் அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நிர்வாகமே நடத்துகிறான். ஏன் அல்லாஹ் நேரடியாக நிர்வாகம் நடத்தக்கூடாதா என்றால், இது அல்லாஹ்வுடைய ஒரு தனிச்சிறப்பு. கடையிலே ஒரு முதலாளி இருக்கிறார், பணிக்கு ஒரு பணியாளனை வைத்திருக்கிறார். பலியான இடத்திலே ஒரு பொருளை வாங்கி வர சொல்லவோ ஒரு வேலையை சொல்லவோ செய்கிறார் என்றால் முதலாளியால் அந்த வேலை செய்ய முடியாது என்ற பொருள் அல்ல. பணியான இடத்திலே சொல்லச் செய்து அவர் வாங்கி வருவதன் மூலம் அவருடைய அந்தஸ்து தான் கூடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல துறைகளுக்கு அல்லாஹ் பல மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணத்திற்கு இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க போவது, நமக்கு அல்லாஹ் எத்தனை மலக்க வச்சிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஒரு இடத்தில் சொல்கிறான், கண்காணிப்புக்கு மத்தியில் நீங்கள் வாழ்கிறீர்கள், கண்காணிப்பாளர்களுக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்படாமல் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை குறித்து சொல்கிறான், 7 வானங்களையும் தாண்டி அரிசிலே நான் இருக்கிறேன் என்பதற்காக வேண்டி உங்களை பார்க்காமல் இருக்கிறேன் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். மிகப்பெரிய கண்காணிப்புக்கு மத்தியிலே நீங்கள் வாழ்கிறீர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், அவன் கொண்டு போய் அடக்கப்பட்ட நாள் வரை, இனி மறுமையில் அவனை எழுப்பி நரகம் சொர்க்கம் தீர்மானிக்கப்படுகிற வரை என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ஒவ்வொரு மனிதருக்கும் என்று அல்லாஹ் நியமிக்கப்பட்டிருக்கிற மலக்குமார்களை நான் இப்பொழுது பட்டியல் போடுகிறேன். சுப்ஹானல்லாஹ் பாருங்கள், கணவனும் மனைவியும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்க நாடினால் அவர்களுக்கு கருவுற ஆரம்பிக்கிறார்கள். வேண்டுமான கரு தாயினுடைய கருவறையில் சேமிக்கப்பட்டால் அல்லாஹ் உடனே 120 நாட்கள் கழித்து, புகாரிலே வருகிற செய்தி, 120 நாட்கள் கழித்து அல்லாஹ் ஒரு மலக்கை தாயினுடைய கருவறையிலே இருக்கிற குழந்தைக்கு அல்லாஹ் உடனே அனுப்புகிறான். வருகிற அந்த மலக்கு அந்த குழந்தைக்கு கண், காது, உருவ அமைப்பு, சதை பிண்டம், நல்லவனா கெட்டவனா எல்லா விதிகளையும் எழுதி முடித்து வைக்கிறார். அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார், யா அல்லாஹ், நீ சொன்னதை நிறைவேற்றி விட்டேன் யா அல்லாஹ், இது ஆணா இது பெண்ணா, நான் என்ன எழுத வேண்டும் யா அல்லாஹ், இந்த சிசு ஆணா பெண்ணா யா அல்லாஹ். அல்லாஹ் கூறியதை எழுதி விடுகிறார். அப்படியானால் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு தெரிவது, கரு உற்ற உடனே அல்லாஹ் ஒரு மலக்குமார்களை அந்த கருவை வளர்த்தி ஆளாக்கி அந்த கரு இந்த பூமியில் பிறக்கிற வரை அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்புகிறான். இனி அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் வளர்ந்து இனி ஆளாகிறோம். 15 வயது 10 வயது, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற மக்கள் 7 வயதை அடைந்தால், 5 வயதை அடைந்தால், 10 வயதை அடைந்தால் தொலை ஏவுங்கள், கட்டளை இடுங்கள், தொழாவிட்டால் அடியுங்கள் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் இல்லையா?
இந்த ஹராம் ஹலால் தீர்மானிக்கப்பட்ட உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நாம் மரணிக்கின்ற வரை 2 மலக்குமார்களை அல்லாஹ் அமர்த்துகிறான். 50வது அத்தியாயத்தின் 17வது வசனம் 18வது வசனம். இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வானி ஷிமாலி கயீது. உங்களுக்கு வலதுபுறமும் உங்களுக்கு இடதுபுறமும் எழுத்தாளர்களாகிய வானவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், மா யல்ஃபிலு மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பேச்சையும் அவர்கள் பதிவு செய்யாமல் விடுவதே இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்குரிய மீண்டும் உள்ள ஒரு 2 மலக்குமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்ப நமக்கு கருவில் இருக்கும் பொழுது ஒரு மலக்கு, நாம் பிறந்து ஹராம் ஹலாலை செய்ய எட்டுகிற அந்த வயது வரும் பொழுது மீண்டும் 2 மலக்கு, நாம் இபாதத்து செய்யும் பொழுது நம்முடைய இபாதத்துகளை பத்திரமாக எடுத்து அல்லாஹுடைய சன்னிதானத்திலே கொண்டு போவதற்கு தினமும் 2 மலக்கு. முஸ்லிம் என்று சொல்லப்படுகிற ஹதீஸ் கிதாபிலே பார்க்கிறோம், ஃபஜ்ருடைய நேரத்திலும் அஸருடைய நேரத்திலும் மலக்குமார்கள் சந்திக்கின்ற நேரமாம். ஃபஜ்ரிலிருந்து அஸர் வரை ஒரு மலக்கு நம்மோடு இருக்கிறார். அஸரிலிருந்து மீண்டும் இரவு பொழுது பூராக இருந்து ஃபஜ்ர் வரை மீண்டும் ஒரு மலக்கு நம்மோடு இருக்கிறார். ஃபஜ்ர் வரை, ஃபஜ்ரிலிருந்து அஸர் வரை நாம் செய்கிற நடவடிக்கை முழுக்க 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 பதிவு செய்து அஸருடைய ஜமாத்துக்கு அவர் புறப்பட தயாராகிறார். அஸரிலிருந்து இசா வரை, ஃபஜ்ர் வரை இருக்கிற மலக்கு அஸர் நேரத்தில் திரும்ப வருகிறார். இருவரும் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் கேட்கிறானாம், எல்லாம் அறிந்த அல்லாஹ் கேட்பானாம், என்னுடைய அடியானை எந்த நிலையில் சந்தித்தீர்கள், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள்? ஃபஜ்ரிலிருந்து அஸர் வரை சந்தித்த அந்த மலக்கு சொல்லுவாராம், யா அல்லாஹ், நாங்கள் செல்லும் பொழுதும், ஃபஜ்ருக்கு நாங்கள் செல்லும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான், அஸருக்கு அவனிடமிருந்து விடை வரும்போதும் அவன் பள்ளியிலே தொழுகையாளியாக இருந்தான். யா அல்லாஹ், நாங்கள் அஸருக்கு சந்திக்கும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான், அஸரிலிருந்து நாங்கள் ஃபஜ்ருக்கு விடை வரும் பொழுதும் அவன் தொழுகையாளியாக இருந்தான். அப்பொழுது நம்முடைய இபாதத்துகள் தினந்தோறும் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிப்பதற்கென்று 2 மலக்கு. இனி அல்லாஹ்வுடைய பள்ளியில் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுக்கப்பட்டு பள்ளியை நோக்கி வீட்டிலிருந்து ஒது செய்து அடியெடுத்து வைத்து பள்ளிக்கு வருகிறோம். வந்து அமர்ந்து சுன்னத்தான 2 ரக்காத்து தொழுது இக்காமத்தை எதிர்பார்த்து ஃபர்லான தொழுகைக்காக வேண்டி அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு மலக்கு நமக்காக வேண்டி வருகிறார். அவருடைய பணி என்ன? யா அல்லாஹ், ஃபர்லான இபாதத்தை எதிர்பார்த்து உன்னுடைய அடியான் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறான், யா அல்லாஹ், அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு, அவனுக்கு நீண்ட செல்வாக்கை கொடு, உடல் ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ், அவனுடைய இபாதத்தை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று மலக்குமார்கள் அமர்ந்து கொண்டிருப்போமே ஃபர்லான தொழுகை எதிர்பார்த்து நமக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிற மலக்கு வருகிறார்கள். இக்காமத்து சொல்லப்பட்டது அன்பார்ந்த சோர்களே, சஃபிலே வந்து நிற்கிறோம். அந்த சஃபில் நீங்கள் வலதுபுறம் நின்றால் யா அல்லாஹ், மீண்டும் ஒரு மலக்கு துவா, யா அல்லாஹ், இமாமுடைய வலது பாகத்தை யார் பூர்த்தி செய்யாரோ அவருக்கு யா அல்லாஹ் நீ மறுமை நாளிலே கிருபை செய், அவனுக்கு வளத்தை கொடு, செல்வ செழிப்பை கொடு யா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப தொழுகை எதிர்பார்த்து அமரும் பொழுதும் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை, மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தொழுகைக்கு வலது சஃபில் நிற்கும் போதும் மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி நமக்கென்று உண்டான மலக்கு. இனி 6வது அத்தியாயத்தின் 61வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், உயிரை கைப்பற்றுவதற்கென்றே உங்களிடத்தில் ஒரு சில மலக்குமார்களை நான் நியமனம் செய்து வைத்திருக்கிறேன். ஹத்தா இதா ஜாஅ அஹதகுமுல் மௌத் அஹதகுமுல் மௌத் தவஃபத்துஹு ருசுலுனா வஹும் லா யுஃபர்ரிதூன். நான் ஒரு சில தூதர்களை நியமனம் செய்து வைத்திருக்கிறேன். அவர்களுடைய பணி, மரண நேரம் உங்களுக்கு வந்தால் உங்களை மரிக்க செய்து விடுவார்கள் அவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மௌத்துடைய மலக்கு நமக்கு கூடயே இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, மலக்கு நன்மை தீமை எழுதுகிற மலக்கு, பள்ளிக்குள் வந்து இபாதத்து செய்தால் நமக்காக வேண்டி துவா செய்கிற மலக்கு, வீதிகளிலே நடக்கும் பொழுது நம்மை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற மலக்குல் மௌத் என்று சொல்லப்படுகிற மலக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
இன்னும் ஒரு சில மலக்கு. அவருடைய டியூட்டி என்ன தெரியுமா? அவர்கள் ஜும்மாவுடைய நாளில் மட்டும்தான் வருவார்கள். ஜும்மாவுடைய பாங்கோசை, அந்த ஜும்மாவுடைய பாங்கோசைக்கு முன்னதாக பள்ளி வாயில் திறக்கப்பட்ட உடனே பள்ளியினுடைய வாசலில் வந்து நிற்பார்கள். அவர்களுடைய பணி என்ன அன்பார்ந்த சோர்களே? அவர் ஜும்மாவுக்கு மட்டுமே இந்த உலகத்தில் இறங்கப்படக்கூடிய மலக்கு. அவர் வந்து கையில் ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து யாரெல்லாம் இந்த பள்ளிக்குள் முதலாவது நுழைந்தார், யார் இரண்டாவது நுழைந்தார், யார் யார் அல்லாஹ்வுடைய பள்ளியை கண்ணியப்படுத்தும் முகமாக எப்படியெல்லாம் அமர்ந்தார்கள், என்னென்ன முறையில் இருந்தார்கள், எல்லாம் ஒரு நபர், இரண்டு நபர், மூன்று நபர், அவருடைய இபாதத், அவருடைய துவா, அவருடைய தக்குவா, இவைகளெல்லாம் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து இமாம் உரையை நிகழ்த்துகின்ற வரை அந்த ஜும்மாவுடைய வாசலில் நின்று கொண்டு அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருப்பார்களாம். இமாம் ஜும்மாவுடைய மேடையில் ஏறினால் புத்தகத்தை மூடி அவர்களும் உரையை கேட்க அமர்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பார்த்தீங்களா சோர்களே, ஜும்மாவுடைய நேரத்திற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பண வசதி படைத்த செல்வந்தர்களிடத்தில் தினந்தோறும் 2 மலக்கு இறங்குகிறார்கள். அவர்களுடைய பணி என்ன அன்பார்ந்த சோர்களே? அவர்களுக்கு எந்த பணியும் கிடையாது. வசதி படைத்தவர்களிடத்தில் 2 மலக்கு தினந்தோறும் இறங்குவார்கள். அந்த மலக்கு, ஒரு மலக்கு என்ன செய்வாராம், அந்த வசதி படைத்த அந்த அடியான் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மமாக, ஜக்காத்தாக, ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி அந்த அடியான் கொடுக்கும் பொழுது அந்த ஒரு வானவர் சொல்லுவாராம், யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வத்தை இந்த அடியான் முறையாக செலவு செய்கிறான், யா அல்லாஹ், அவனுக்கு நீ மென்மேலும் பொருளாதாரத்தில் அபிவிருத்தியை கொடு, அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடு என்று ஒரு வானவர் பிரார்த்தனை செய்வார். அதே நேரத்தில் அந்த செல்வந்தன் கஞ்சனாக, தர்மம் கொடுக்காமல், ஜக்காத்து கொடுக்காமல், ஹஜ் செய்யாமல், பொருளாதாரத்தை வைத்து செய்ய வேண்டிய இபாதத்துகளை செய்யாமல் அவன் ஒரு கஞ்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவனை குறித்து அந்த மலக்குமார் என்ன செய்வார், யா அல்லாஹ், இந்த பொருளாதாரம் இவனிடத்தில் இருக்கக்கூடாது, அதோ ஒரு மூமின் இருக்கிறானே, தான தர்மம் கொடுக்க வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று அள்ளும் பகலும் அழுது தொழுது உள்ளத்தை உன்னுடைய தர்மத்தால் நிரப்பி வைத்திருக்கிறானே, அவனுக்கு நீ இடமாற்றம் செய்ய அல்லாஹ், இவனிடத்தில் இந்த பொருளாதாரம் வேண்டாம், இவன் ஒரு கஞ்சனாக இருக்கிறான், நீ கொடுத்த இந்த பொருளாதார அருட்கொடையை வீணடிக்கிறான் யா அல்லாஹ், குடும்பத்திற்காக வேண்டி மட்டுமே வைக்கிறான், கையை மிக மிக சுருக்கி கொண்டான் யா அல்லாஹ், ஆகவே பொருளாதாரத்தில் இனி இவனுக்கு நீ அபிவிருத்தியை உண்டாக்காதே, அந்த பொருளாதாரத்தை வேறு யாருக்காவது மாற்றிவிடு யா அல்லாஹ் என்று வானவர்கள் அவனுக்காக வேண்டி சபிக்கிறார்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். செல்வந்தர்களுக்காக வேண்டி இறங்குகிற வானவர்கள். அதுபோக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம். இந்த மலக்கு யாரு? யார் தக்குவாவோடு இருக்கிறார்களோ, பாந்த சோர்களை கவனிக்கணும், யார் தக்குவாவோடு இருக்கிறார்களோ, அல்லாஹுவை தவிர யாருக்கும் பயப்படாமல், ஹராமான காரியத்திலிருந்து முழுக்க முழுக்க விலகி, நன்மையான காரியத்தை தன்னால் இயன்றவரை செய்து, உண்மை இறை விசுவாசியாக இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனை காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? அவனை அதிகம் அதிகம் இந்த உலகத்தில் வாழ வைக்க வேண்டுமா வேண்டாமா? மனித தீங்கிலிருந்து அவனை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ் அந்த ஒரு ஏற்பாட்டை செய்வதற்கென்று ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். 41வது அத்தியாயத்தின் 30வது வசனம், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அல்லாஹுடைய விஷயத்தில் உறுதியாக யார் அல்லாஹுவை நம்புகின்றார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குமார்களை இறக்குகிறான். அந்த மலக்கு என்ன சொல்லுவாராம், அல்லா தகாஃபு வலா தஹ்சனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நீங்கள் பயப்படாதீர்கள், அச்சப்படாதீர்கள், நீங்கள் தைரியமாக இருங்கள், உங்களை நாங்கள் இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாப்போம், சொர்க்கம் செல்லுகிற வரை நாங்கள் தான் உங்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அந்த மலக்குமார்கள் சொல்வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனத்திலும் நீங்கள் பார்க்கலாம், லஹு முஅக்கிபாத்துன் மின் பைனி யதைஹி வ மின் ஹல்ஃபிஹி யஹ்ஃபுலூனஹு மின் அம்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப மூமின்களை அல்லாஹ் பாதுகாக்கிறானாம். எப்படி? அவர்களுக்கு முன்னால் ஒரு வானவர்,
அவருக்கு பின்னால் ஒரு வானவர். இந்த 2 வானவர்களை அல்லாஹ் அனுப்பி அல்லாஹ் தன்னுடைய மூமீன்களை பாதுகாக்கிறான். 13வது அத்தியாயத்தின் 11வது வசனம். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்னு கசீர் பிரசித்தி பெற்ற நபிமொழிகள் தஃப்சீர்களிலே பார்க்க முடிகிறது. இந்த ஆயத்தின் விளக்கமாக சங்கைமிக்க சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ஒவ்வொரு மூமீனுக்கும் முன்பின்னாக அல்லாஹ் மலக்கை கொடுத்து அவர்களை பாதுகாக்கிறான். அவர்கள் மூமீனாக இருக்கிறவரை அல்லாஹ்வுடைய கட்டளை அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று. நிராகரிப்பான காரியத்தை செய்தாலோ, அல்லாஹ்வுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய சாபத்தை தட்டி எழுப்புகிற காரியத்தை செய்தாலோ அந்த மலக்குமார்கள் அவனிடமிருந்து விடை பெற்று விடுவார்கள். அவன் விபத்திலோ அல்லது ஒரு அகால மரணத்தை அவன் அடைந்து விடக்கூடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், கைவிட்டு விடுவார்கள் மலக்குமார்கள். மலக்குமாருடைய உதவி நமக்கு இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இந்த மூமின்களை பாதுகாப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அது ஒவ்வொரு நபர்களை அனுப்பியும் அல்லாஹ் பாதுகாப்பான். ஒரு சில நேரத்தில் மிகப்பெரிய படையை அனுப்பி அல்லாஹ் பாதுகாப்பான். உதாரணத்திற்கு போர்கள் சொல்லலாம். 8வது அத்தியாயத்தின் 9வது வசனம், இது தஸ்தஈஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும் அன்னி முமித்துக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபின். நபியே, மலக்குமார்களுடைய உதவி தேவை என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள். அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா, அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வராதா என்று அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உதவி கோரிய போது அல்லாஹ் 1000 மலக்குமார்களை உங்களுக்கு தந்து உதவி செய்தான், வாக்களித்து விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். பத்ர் போரிலே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினானா இல்லையா? நிகழ்த்தி காட்டினான். அப்போ மூமீன்களாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நம்மிடத்தில் இருக்கிற வந்து போகிற மலக்குமார்களை பார்த்தீர்களா? எத்துணை வகையான மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிறப்பிலிருந்து கடைசி வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வைத்திருக்கிறான் பார்த்தீர்களா? இனியும் ஒரு சில மலக்குண்டு. அவர்களுடைய பணி என்ன? அவர்கள் ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது, ஃபஜ்ருக்கு பிறகு அதிகாலை பொழுது அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு நம்முடைய வீடு தேடி வருகிற மலக்கு. அவர்களுடைய பணி அதுதான். ஆகவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குளிப்பு கடமையான நிலையில் ஒரு மனிதன் வீட்டில் இருந்தால் அவன் ஒது செய்து கொள்ளட்டும். குறைந்தபட்சம் குளிப்பு கடமையான மனிதன் வீட்டில் இருந்தால் குறைந்தபட்சம் அவன் ஒது செய்து கொள்ளட்டும். அவன் ஒதுவும் செய்யாமல் குளிப்பு கடமையானவனாக வீட்டில் இருந்தால் பர்க்கத்துடைய மலக்கு வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். வீடுகளில் உருவப்படம் இருந்தால் வானவர்கள் வீட்டுக்குள் நுழைய மாட்டார்கள். சலங்கை சத்தம் இருக்கிறதே, அந்த ஒளி அந்த பர்க்கத்துடைய வானவருக்கு பிடிக்காத ஒளி. குழந்தைகளுடைய கால்களிலே சப்தத்திற்காக வேண்டி கூட முஸ்லிம்கள் கட்டக்கூடாது. அந்த சப்தம் வருகிற அந்த மணி ஓசை அந்த வானவர்களுக்கு எதிரானது. 3 இருந்தால், 4வது நாய் வளர்க்கப்பட்டிருந்தால் அந்த வானவர் உள்ளே வரமாட்டார். அப்படியானால் அதிகாலை பொழுது நமக்குடைய ரிஸ்கை அல்லாஹ்விடமிருந்து கொண்டு வருகிற ஒரு மலக்கு, அவருக்கு அந்த பணி மட்டும்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, சேவல் கத்தும் பொழுது நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் உங்களுடைய அபிவிருத்திக்காக. என்ன காரணம்? அந்த சேவல் அதிகாலை பொழுது வருகிற அந்த வானவரை பார்த்து விட்டது. கழுதை கத்தும் பொழுது அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். என்ன காரணம்? அது சைத்தானை பார்த்து விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்களுக்கு அதுதான் டியூட்டி, அதுதான் அவர்களுக்கு பணி. அதிகாலை பொழுது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு வருவதற்கென்றே ஒரு சில மலக்குமார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போ எத்தனை மலக்கு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒவ்வொரு அடியானை பாதுகாக்க, அவனுக்கு ரிஸ்க் கொடுக்க, அவனுக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய, செல்வந்தர்களுக்கென்று தனியான ஒரு மூமினை பாதுகாக்க முன்னும் பின்னுமாக, ஒரு மூமினை பாதுகாக்க தேவைப்பட்ட ஒரு ஜமாத்தாக, மனிதனை மரணிக்க செய்ய அவனுக்கு பின்னாலேயே நடந்து கொண்டிருக்கிற மலக்கு. எத்துணை மலக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதனின் மீது அல்லாஹ் ஏவி வைத்திருக்கிறான். பார்த்தீங்களா சகோதரர்களே, எப்படி நாம் தப்பிக்க முடியும்? எப்படி அன்பார்ந்த சகோதரர்களை நாம் தப்பிக்க முடியும்? எந்த வகையிலும் ஒரு மூமின், எந்த வகையிலும் ஒரு மனிதன் அல்லாஹுவை மறந்து யாருடைய கண்ணை தெரியாமல் எந்த காரியம் வேண்டுமானாலும் செய்யலாம். எந்த ஊர் போய் ஊர் விட்டு வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். பூட்டிய அறைக்குள் இருந்து கொண்டு வேண்டுமானாலும் செய்யலாம். நடுநிசி இரவிலே 1:30 மணி 3 மணிக்கு எழுந்து நீங்கள் செய்தாலும் மலக்குமாருடைய கண்களை நீங்கள் கட்ட முடியாது. அல்லாஹ்வுடைய கண்களை நீங்கள் கட்ட முடியாது. மனிதருடைய கண்களில் இருந்து ஒளிந்து வேண்டுமானால் நீங்கள் தீமைகளை செய்யலாம். நான் சொன்ன இத்துணை மலக்குமாருடைய கண்களை கட்டி ஒரு காரியத்தை உங்களை செய்ய முடியுமா? முடியாது. அப்ப என்ன நினைக்கணும்? முதல்ல அல்லாஹ் நம்மளை மிகப்பெரிய அளவில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு தெரியுமா? ஒரு சில மலக்குமார்கள் இருப்பார்கள்.
இந்த இரண்டு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ஒரு சில நேரங்களில் ஒரு சில கட்டளை பிறப்பிக்கிறான் பாருங்கள். நாமெல்லாம் மனிதர்கள் தானே, ஏதாவது ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நாமெல்லாம் எண்ணுவது இயற்கை, தவிர்க்க முடியாது. ஏதாவது ஒரு தீமை செய்ய மாட்டோம், செய்வதாக ஒரு எண்ணம், விபச்சாரமோ மதுபானமோ ஏதாவது ஒரு ஹராமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம எண்ணும் பொழுதே மலக்குமார்கள் எழுத போறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் தீமையான எண்ணங்களை மனதில் எண்ணும் பொழுது நீங்கள் எழுதாதீர்கள். அவன் பேசினாலோ அதை நடைமுறைப்படுத்தினாலோ அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருளை இந்த இடத்தில் நீங்கள் நினைக்க வேண்டும் அன்பார்ந்த சகோதரர்களே. நீங்களோ நானோ நம்முடைய வாழ்வில் வந்து போவது தவிர்க்க முடியாத இயற்கை. ஆதமுடைய மக்கள் நாமெல்லாம் ஒரு பலகீனமானவர்கள். ஒரு தீமையான காரியத்தை செய்ய வேண்டும் என்று மனது துடிக்கிறது, ஆசை வைக்கிறோம், எண்ணம் வைக்கிறோம். உடனே இந்த மலக்கு இடது பக்கத்தில் இருக்கிற மலக்கு தீமை எழுதுகிறார், வலது பக்கத்தில் இருக்கிற மலக்கு நன்மை எழுதுகிறார். உடனே அந்த மலக்கு எழுத போகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், எழுதக்கூடாது. என்னுடைய ஒரு மூமினான அடியான் தீமையை நினைத்தால் எழுதாதீர்கள். அவன் பேசினாலோ, யாரிடத்திலாவது பேசி தூண்டி பரிமாறி கொண்டாலோ, அல்லது அவன் அதை நடைமுறைப்படுத்தினாலோ அதுவரை எழுதாதீர்கள். ஓகே. அதே ஒரு மூமினான அடியான் நன்மையை எண்ணுகிறான், அவன் செயல்படுத்தவே இல்லை, நன்மை எண்ணுகிறான். உடனே அல்லாஹ் கட்டளை எழுகிறான், எண்ணியதை உடனே அவனுக்குரிய நன்மையை எழுதிவிடுங்கள். இங்க ஒரு பக்கம் எண்ணினாலே நன்மை, இங்க ஒரு பக்கம் எண்ணினால் செயல்படுத்தாதவரை எழுதாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய ஒரு கருணையாளன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படி மிகப்பெரிய ஒரு கண்காணிப்புக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மிக மிக ஜாக்கிரதையாக அல்லாஹ் கண்காணித்து வருகிறான். இது போகத்தான் இந்த உலகத்தில் பிரம்மாண்டமான இந்த ஏற்பாட்டுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் ஒரு சில வானவர்களை அந்த பணிகளுக்காக வேண்டி அல்லாஹ் பணியமர்த்தி வைத்திருக்கிறான். இந்த பூமி இடம்பெயராமல் இருப்பதற்கு அல்லாஹ் அடித்து வைத்திருக்கிறானே அச்சாணியை போல உள்ள இந்த பிரம்மாண்டமான மலைகள், அதை பாதுகாப்பதற்கென்றே ஒரு சில மலக்கு உண்டு. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், தாயிஃப் என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவம், அந்த சம்பவத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தாயிஃப் நகர மக்களிடத்தில் போய் பிரச்சாரம் செய்து அந்த மக்கள் துரத்தி அடித்து அந்த ரபிஆனுடைய தோட்டத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட அமர்ந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்த உடனே யார் முஹம்மதே, இதோ என்னிடத்தில் மலைகளை பாதுகாக்கின்ற மலக்கை அல்லாஹ் என்னிடத்திலே அனுப்பியிருக்கிறான். நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த தாயிஃப் சுற்றி இருக்கிற இந்த மலைகளை எல்லாம் பெயர்த்து இந்த மக்களின் மீது அடித்து அந்த மக்களை அல்லாஹ் அழிக்க நாடி இருக்கிறான். நீங்கள் மட்டும் உத்தரவு போட்டால் போதும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், விட்டுவிடுங்கள், அவருடைய சமூகம் பின்னால் உள்ள தலைமுறையாவது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுமே, விட்டுவிடுங்கள், நான் கடுகடுப்பானவன் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அப்போ மலைகளை தீர்மானிக்கின்ற மலக்கு. அதே போல மேகத்தை ஒன்று திரட்டுகின்ற மலக்கு, அவருக்கு அதுதான் பணி. கடல் நீர், இந்த பூமிக்கடியிலே செல்கிற நீர், இவைகளெல்லாம் காற்றாக ஆவியாக அந்த வானமண்டலத்திலே திரட்டி அவைகளையெல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி அதற்கு ஒரு குளிரான ஒரு காற்றை அனுப்பி அதை திரும்ப மழை பொழிய செய்கிற ஒரு ஆற்றல் அல்லாஹ்வுடையது. இந்த ஏற்பாடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சில மலக்குமார்களை நியமித்து செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்ற உடனே யூதர்களிலே இருக்கின்ற ஹஜ்ரத்துமார்கள், மதகுருமார்கள் எல்லாம் சேர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் செய்தார்கள். அது கேட்கத்தான் வேண்டும். புகாரியிலே நீண்ட நெடிய ஹதீஸ்கள் எல்லாம் உண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு விவாதம் என்னவாம், அவர்கள் எல்லாம் மதகுருமார்களாம், தூதர்களை தவிர யாருக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு தெரியுமாம். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அழைத்து நிறைய கேள்வி கேட்டார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தால் நாங்கள் 5 கேள்வி கேட்போம், அதற்கு தூதர்களை தவிர யாருக்கும் பதில் தெரியாது. நாங்கள் கேட்கிற 5 கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னால் நீங்கள் தூதர் என்று நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்றார்கள். முதல் கேள்வி, சொர்க்கத்தில் மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் உணவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈரா மீலினுடைய ஈரல் பகுதி, அதுதான் சொர்க்கத்தினுடைய உணவு மூமின்களுக்கு. முகமதே, நீங்கள் சரியாக சொன்னீர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி தனக்கு பிடித்தமான உணவை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினார். அந்த உணவு எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர் தனக்கு பிடித்தமான உணவு ஒட்டக இறைச்சியும் பாலும். தனக்கு ஒரு நோய் ஏற்பட்டது, அந்த நோயிலிருந்து யா அல்லாஹ் எனக்கு நீ சிஃபாவை தந்தால் உனக்காக வேண்டி இதை நான் ஒதுக்கி வைக்கிறேன், நேர்ச்சை செய்கிறேன் என்றார். சரியாக சொன்னீர்கள் முஹம்மது. மூன்றாவது கேள்வி, இடி எப்படி இடிக்கிறது?
எப்படி இந்த இடி இடிக்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல பூமியில இருக்கிற அந்த நீர்களை எல்லாம் அல்லாஹ் ஆவியாக மாற்றி வானலோகத்திற்கு கொண்டு வந்து ஒரு இருட்டான கருமேகமாக அங்குமிங்குமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலே வைக்கிறான். எந்த பகுதி மக்களுக்கு மழை பொழிய வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ உடனே அந்த வானவருக்கு அல்லாஹ் கட்டளையிடுவான். அந்த வானவர் தன்னுடைய கையில் நெருப்பாலான ஒரு கைக்குட்டை வைத்திருப்பார். அந்த கைக்குட்டையை கொண்டு அந்த கார்மேகத்தை எல்லாம் ஒரு இடத்திலே ஒன்று கூட்டுவார். ஒன்று கூட்டி அல்லாஹ் எங்கே மழை பெய்ய செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கின்றானோ அந்த இடத்தில் ஒன்று கூட்டி அந்த கைக்குட்டை வைத்து அடிப்பார். அடிப்பதனால் தான் இடி இடிக்கின்றது, அதற்கு பிறகு மழை பெய்யும் என்றார். முஹம்மதே, நீங்கள் உண்மையை சொன்னீர்கள் என்றார். நான்காவது கேள்வி கேட்டு விவாதம் எல்லாம் குண்டாமண்டியில் போய் முடிந்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். கேட்டான், உங்க இடத்துல வஹியை கொண்டு வருவது யார்? ஜிப்ரீல் என்றார். ஜிப்ரீலா? ஜிப்ரீல் மிகப்பெரிய பகைவன் எங்களுக்கு, அவனுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது என்று எழுந்து போன சம்பவங்கள் எல்லாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். ஆக இந்த சம்பவத்தில் இடியை, மழையை கொண்டு வருவதற்கு, கார்மேகங்களை ஒன்று கூட்டி மழை பெய்ய வைப்பதற்கென்று ஒரு சில மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். அவர்களுடைய பணி அந்த பணிதான். ஒரு சில மலக்குமார்கள் உண்டு. அவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்கிற மலக்குமார்கள். 8 மலக்குமார்கள் அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனில் சொல்கிறான். அவர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து நிற்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே நிற்பார்கள் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மலக்குமார்களில் ஒரு சில மலக்குமார்களுடைய நிலைப்பாட்டை, ஒரு சில மலக்குமாருடைய உருவ அமைப்பை நாம் பார்த்தோம். எப்படி மலக்குமார்களுக்கு ரெக்கை இருப்பதாக ஆரம்ப பாடத்திலே பார்த்தோம். இந்த அரிசை சுமக்கின்ற மலக்கை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 8 மலக்கு அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்றார்கள். அந்த 8 பேற்றையும் பற்றி பேசுவதற்கு எனக்கு அனுமதி இல்லை. வேண்டுமானால் ஒரு மலக்கை குறித்து பேசுவதற்கு, சொல்வதற்கு, அவருடைய தோற்றத்தை குறித்து விளக்குவதற்கு எனக்கு அனுமதி உண்டு என்று சொன்னார்கள். அந்த ஒரு மலக்கு எப்படி இருப்பாராம்? பிரம்மாண்டமான தோற்றம். எப்படிப்பட்ட தோற்றம்? அவருடைய காதுக்கும் தோளுக்கும் இடையில் ஒரு ஜான் தானே நமக்கெல்லாம் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கிற அந்த மலக்கினுடைய காதுக்கும் தோளுக்கும் இடைப்பட்ட தூரம் 700 வருடம் நாம் பயணம் செய்கிற தூரமாம். நாம் 700 வருடம் பயணம் செய்கிற தூரமாம். அல்லாஹ்வுடைய அரிசை சுமந்திருக்கின்ற ஒரு மலக்கு இப்படி இருப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆக இந்த வகுப்பை தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 2-3 தினங்கள் நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த வகுப்பின் மூலம் நாம் மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துவது, மலக்குமாருடைய பிரார்த்தனை நமக்கு கிடைக்க வேண்டும். மலக்குமாருடைய சாபத்திற்கு நாம் ஆளாகிவிடக்கூடாது. அப்போ இவ்வளவு பணிகளை செய்கிறார்களே, இந்த பணிகளை செய்கிற மலக்கு மொத்தம் எத்துணை பேர்கள்? எண்ணிக்கை குறித்து ஏதாவது ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதா? இந்த மலக்குமார்கள் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அவர்கள் வந்து அமருவார்கள்? மலக்குமார்கள் இந்த உலகத்தில் அமரக்கூடிய இடம் எது? எத்துணை வகையான மலக்கு இந்த உலகத்தில், எவ்வளவு எண்ணிக்கை, மலக்குடைய எண்ணிக்கை எவ்வளவு என்பதையும், மலக்குமார்கள் இந்த பூமியில் எங்கெல்லாம் வந்து அமருவார்கள், அவர்கள் அமருகிற இடம் என்ற ஒரு சில இடங்கள் உண்டு, அந்த இடம் எது என்பதையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்ப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.